வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு வேற லெவல் இயர்பட்ஸ் தான் இருக்கு. போட் Airdopes 121 Pro தான் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் முடி பார்த்தீங்கன்னா அதோட 3 கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 10mm டிரைவர்ஸ், அப்புறம் வந்து 40 hours டோட்டல் பிளேபேக் டைம், அப்புறம் ENX டெக்னாலஜின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதோட மற்ற கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பீஸ்ட் மோட், அப்புறம் வந்து பேட்டரி இண்டிகேட்டர் ஸ்க்ரீன், அப்புறம் வந்து 5 minutes ASAP சார்ஜ், அப்புறம் வந்து இன்ஸ்டன்ட் வேக் அண்ட் பேட் டெக்னாலஜி, ப்ளூடூத் 5.3, அப்புறம் IPX4, அப்புறம் ஈஸி டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன் டச் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் எம்ஆர்பின்னு வரையில பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 3000 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவ்வளோலாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா 1200 rupeesக்கு இந்த 1300 rupeesக்கு இந்த ப்ரைம் டே சேலில் வந்து லான்ச் ஆச்சு. மேபி ஃபியூச்சரில் வந்து ஒரு 1500 rupees வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ 1500 பார்த்தீங்கன்னா அது ஒரு செம சூப்பரான ப்ரைஸிங்னு வந்து சொல்லலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே, ஒரு வெளியே எடுத்தாச்சு. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாவ், இங்கே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி பர்சன்டேஜ் வந்து தெரியுது. 93 வந்து இருக்குது. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா டிப்ஸ், அப்புறம் வந்து டைப் சி கேபிள் தான் வந்து இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் போட்டில் தர அதே பேப்பர் ஒர்க்ஸ் வாரண்டி கார்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் ஸ்பெஷலாக கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம இயர்பட்ஸ்க்கு வந்து வருவோம். ஸோ இயர்பட்ஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா யூனிக்காக, நல்லா சூப்பராக இருக்குது இந்த LED லைட் இண்டிகேட்டர். சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரோவா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் நான் வந்து 3 days வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதோட ரிவ்யூக்குள்ள போல வழக்கம் போல அதோட டிசைன்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்ல வந்து அஃப்கோர்ஸ் ஃபுல்லாக பிளாஸ்டிக்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செம ப்ரீமியமான மேட் ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மச்சஸ் பற்றியோ இல்லை ஸ்க்ராச்சஸ் பற்றியோ கவலையப்பட தேவையில்ல. அப்புறம் இந்த இயர்பட்டுக்கு ரொம்ப யூனிக்கான விஷயம் அஃப்கோர்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த டிஸ்பிளே தான். ஸோ இந்த டிஸ்பிளே வச்சு நம்ம வந்து கேஸில் வந்து எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது நம்ம வந்து ப்ரிசைஸாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பட்டன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரீசெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இது கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். எனக்கு இந்த டிசைன் வைஸ் ஒரே ஒரு பிடிக்காத விஷயம் அஃப்கோர்ஸ் இதில் கொடுத்துருக்க அந்த ஹிஞ்ச் தான். ஹிஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வீக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹிஞ்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபாக இருக்குது. இப்படி பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிடுது. அதனால் ஹிஞ்ச் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இவங்க கொடுத்துருக்கலாம். அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டெம்முமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்சனலாக இதில் வந்து இனியர் டைப் டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து ஃபிட்டில் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. ஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செம பக்காவாக சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. கனெக்டிவிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.2 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் போட்டோட இன்ஸ்டன்ட் வேக் அண்ட் பேட் டெக்னாலஜியுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஃபோனில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியே எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது வந்து கனெக்ட் ஆகி முடிஞ்சிடும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேஞ்சின் வரையில பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 meters வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்கின் வரையில பார்த்தீங்கன்னா அது வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து கொடுத்துருக்காங்க, SBC அண்ட் AAC. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில இதில் வந்து IPX4 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அடுத்து லேட்டன்சின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து பீஸ்ட் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பீஸ்ட் மோட் ஆன் பண்ணோம்னா இந்த இயர்பட்ஸில் வந்து வெறும் 65 milliseconds வந்து லேட்டன்சி ரேட் வந்து கம்மியாகும். ஸோ வேற லெவல். நான் வீடியோஸ் பார்க்கும்போது சரி, கேம்ஸ் ஆடும்போது சரி, அந்தளவுக்கு எந்த வித டிலேஸ்மே வந்து நோட்டீஸ் பண்ணலாம். அதனால கேமிங்க்கு இந்த இயர்பட்ஸ் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேமிங்க்கு நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து இந்த இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து லெஃப்ட் இல்லைனா ரைட் ஹேண்டில் தான் ஒரு இயர்பட் வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ப்ளே இல்லைனா வந்து பாஸ் ஆகும். ரைட் இயர்பட் வந்து டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ஃபார்வர்ட் ட்ராக் போகும். லெஃப்ட் இயர்பட் வந்து டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பேக்வர்ட் ட்ராக் போகும். ரைட் இயர்பட் வந்து 3 secondsக்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து பீஸ்ட் மோட் வந்து ஆக்டிவேட் ஆகும். லெஃப்ட் இயர்பட்டை நம்ம வந்து 3 secondsக்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். இதே டச் கண்ட்ரோல்ஸ் நம்ம வந்து கால்ஸ் அப்போவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கால்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கால் ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம். ஸோ காலை வந்து என்கால் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ரிஜெக்ட் பண்ணோம்னா வந்து டபுள் டைம்ஸ் வந்து டேப் பண்ணோம். அடுத்து பேட்டரின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து 40 yearsக்கான பெரிய பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலில். அப்புறம் இயர்பட்டோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 hours வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான விஷயம் தான்.
பரவாயில்ல, இவ்வளோ பெரிய பேட்டரி லைஃப் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. அதே சமயத்தில் லைட் வெயிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வந்து போட்டை வந்து பாராட்டியே ஆகணும். அப்புறம் இது போக இவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பேட்டரி பற்றி இந்த இயர்பட்ஸ் வந்து சுத்தமாக கவலையப்பட தேவையில்லை. அடுத்து கால் குவாலிட்டின்னு வரது பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து குவாட் மைக்ஸ் வந்து இருக்குது. ஸோ ரைட் இயர்பட்டில் பார்த்தீங்கன்னா 2 மைக், அப்புறம் வந்து லெஃப்ட் இயர்பட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இவங்க வந்து இஎன்எக்ஸ் டெக்னாலஜியுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னா கண்டிப்பாக தான் வந்து இருக்கும். சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் வந்து கேட்டு பாருங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டிருக்க அந்த ஆடியோ வந்து போட் Airdopes 121 ப்ரோலேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். கடைசியாக இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10mm டிரைவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா போட்டோட இயர்பட்ஸ் வந்து போட்டோட சிக்னேச்சர் சவுண்டு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ போட்டோட சிக்னேச்சர் சவுண்ட் ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பூஸ்டராக இருக்கும். மற்ற டோன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் அபோவ் ஆவரேஜாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த இயர்பட்ஸில் அப்படி இல்லை. இந்த இயர்பட்ஸோட பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதனால என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா மற்ற டோன்ஸ் இருக்குல்ல, மிட் டோன்ஸ், ஹை டோன்ஸ், அது பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருக்குது. பேஸும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு, என்ன கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் மெயினாக பர்டிகுலராக வோக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நல்லா கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி நல்லா வெல் பேலன்ஸ்டாக நல்லா சூப்பராக வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ அந்த இயர்பட்ஸோட ப்ரைஸிங் நிறைய நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து 1300 rupees தான் செல் பண்ணிருக்காங்க. ஸோ 1300 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வருத்தான்னு கேட்டிங்கன்னா 100க்கு 200% வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைனாக இருக்கட்டும், இதோட பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், இதோட கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், இதோட சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா சவுண்ட் குவாலிட்டியில் இதில் வந்து கொஞ்சம் பேஸ் கம்மியாக இருந்தாலுமே ஓவரால் சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதனால நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.